ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். திரும்பவுமாக நல்லது என்ற தலைப்பிலே கடந்த வாரம் 3 தலைப்பிலே எது நல்லது என்று சொல்லி நாம் தியானித்தோம். நல்லது என்று படைத்த உலகத்தை நாம் நாசமாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியும், நல்லது நல்லது என்று சொல்லி எதெல்லாம் நல்லது என்று சொல்லி 2-3 காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலே அதே நல்லது என்ற தலைப்பிலே கூட தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். யா பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே. கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகின்றேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே. துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, யாரும் இல்லை என்று சொல்லி யார் யார் இந்த கலக்கத்தோடு ஆண்டவரே அப்பா தகப்பனை ஆறுதலற்று தேர்தலற்று இந்த டிவிக்கு முன்னால நின்று இந்த கர்த்தாவே காணொளியை பார்க்கிறார்களோ அவர்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. நான் இருக்கிற மகளே, நான் இருக்கிற மகனேன்னு சொல்லி ஆற்றி தேற்றுங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். ஜீவனை பார்க்கலும் இது கிருபை நல்ல. சங்கீதம் 63:3 வாசிங்க. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். பாருங்க, ஜீவனை பார்க்கலும் அது கிருபை நல்லது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையிலே இன்பம், புகழ், செல்வாக்கு, படிப்பு இதெல்லாம் தவிர, இதெல்லாம் விட உம்முடைய கிருபை நல்லது அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா, இந்த உலக வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் பரலோக வாழ்வில் மறு உலகிலே நமக்கு கிடைக்கின்ற கிருபையினாலே மறு உலகுக்கு செல்வோம் அல்லவா, அதுதான் நல்லது. மறு உலக வாழ்க்கை தான் மிகவும் நல்லது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதுதான் ஜீவனை பார்க்கணும், நம்ம உயிரை பார்க்கணும். அப்படியே கிருபை நல்லதுங்க. எரேமியா 8:3 பின்பகுதி வாசிங்களேன். ஜீவனை பார்க்கிலும் மரணமே விருப்பமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஜீவனை பார்க்கலும் மரணமே விருப்பமாய்க்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்றாங்கன்னா, இந்த துஷ்ட வம்சத்தில் மீதியா இருந்து என்னால் எல்லா இடங்களிலும் துரத்தி விடப்பட்ட மீந்திருக்கிற யாவருக்கும் அப்படி சொல்றாங்க. ஜீவனை பார்க்கலும் மரணமே விருப்பமாய் இருக்குதுன்னு சொல்லி. எலியா கூட பாத்தீங்களா, சோர்ந்து போய் என்ன பண்றாரு, போதும் கர்த்தாவே, நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், நான் சாக விரும்ப வேண்டும் என்று கோரி அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. சரி, நான் சாவதான் விரும்புறேன், போதும் கர்த்தாவே, நான் வாழ்ந்தது, எனக்கு ஜீவன் போதும் அப்படின்னு மரணத்தை விரும்புறார். ஆனா அவருடைய கிருபையினால எலியாவை ஆண்டவர் தட்டி எழுப்பி அவருக்கு ஜீவனை கொடுத்து மறு உயிர் கொடுத்து அவரை எழுந்து நடமாட செய்து அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கிட்டார். அவருடைய கிருபை மட்டும்தான் நமக்கு வேணும். யோபு 10:12 வாசிங்க. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். பாத்தீங்களா, பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. பாத்தீங்களா, எவ்வளவு அருமையா யோபு சொல்ற. யோபுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்துச்சு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, உம்முடைய கிருபப்பா, உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் எனக்கு போதுமானதா இருந்துச்சு, அந்த தயவு பாராட்டினீர் அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். அது மட்டும் இல்ல, எப்போதெல்லாம் அந்த கிருபை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது ரோமர் 5:17 வாசிங்களேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவியின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பாருங்க, இதுல ரோமர்
5:17 தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருப அந்த இடத்துல பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, அந்த கிருபையினாலே அந்த மரணத்துக்குள்ளாக இருக்கின்றவர்கள், மீறுதல் மூலம் மரணத்துக்குள்ளாக இருக்கிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமேன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பாருங்க, அடுத்தது எதனால் என்பது சங்கீதம் 119:88 வாசிங்க. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். எந்த ஒரு மனிதன் வாக்கின் சாட்சியை காத்து நடக்கிறானோ அவனை ஆண்டவருடைய கிருபையினாலே உயிர்ப்பிப்பாராம். அப்ப நீங்களும் நானும் அவருடைய கிருபை நமக்கு வேண்டுமானால், ஜீவனை பார்க்கலாம் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்க வேண்டும் சொன்னால் அவருடைய சாட்சிகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். 159 அதிலே வாசிங்க. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். பாருங்க, உங்களுடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன். அந்த வார்த்தையை நேசிச்சு அதை ருசிச்சு ரசிச்சு நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய கிருபையினால அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து இதை சொல்லுகிறார். பாருங்க, அடுத்தது சங்கீதம் 86:12-13 வாசிங்க. என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். பாருங்க, அவருடைய கிருபை, அவர் மேல ஆண்டவர் பாராட்டின கிருபை பெரிது. ஏன்னா நான் என் முழு இருதயத்தோடு உம்முடைய நாமத்தை என்றென்றும் மகிமைப்படுத்துவேன் சொல்றார். ஆனா நீர் என் மீது காட்டின கிருபை ரொம்ப பெரிது ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து தப்புவித்தீர். அப்ப ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை இருந்ததனால அந்த ஜீவனை அவர் மீட்டு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா சங்கீதம் 103:4 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இல்ல, நம்ம அடிக்கடி நம்ம பார்ப்போம். அது என்ன அப்படின்னு சொல்வது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டுகிற ஆண்டவர். எப்போ அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்படணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்லிட்டு அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி என்று சொல்லப்படும். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்களும் நானும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரித்து அவரிடத்திலே நாம் பாவ மன்னிப்பை பெற்று அக்கிரமங்கள்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும் போது அவருடைய கிருபை நம்ம பிராணனை விலக்கி மீட்டு அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 39:21 பாருங்களேன், யாருக்கு அவருடைய கிருபை இருந்துச்சுன்னு பாருங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில மரண தருவாயில அவன் தள்ளப்படுறான். குழியில முதல்ல கொலை செய்யணும்னாங்க, அப்புறம் இரக்கம் பாராட்டி அதுல ஒரு சகோதரன் இரக்கம் பாராட்டினால குழியில போடுறாங்க, வறண்ட குழியில. அதுக்கு பிறகு அவனை விற்கிறாங்க, அடிமையாய் விற்கிறாங்க 20 வெள்ளிக்காசுக்கு. அது மட்டும் இல்ல, அவன் போய் அந்த இடத்துல போய் போத்திபாருடைய அரண்மனையில அந்த இருக்கும்போது உண்மையோடு இருக்கான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவன் கர்த்தரோட இருந்தான். அது மட்டும் இல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. அவன் எந்த நேரத்துல அந்த அரண்மனைக்கு புகுந்தானோ அப்பெல்லாம் அவனுடைய பொருட்கள், அந்த போத்திபாரின் தலையாரியின் தலைவனாக அவருடைய அரண்மனை எல்லா பொருட்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்பதை அவன் உணர்கின்றான். அதனால அவனையே ஃபுல் அதிகாரம் கொடுக்கறாங்க பாருங்க. ஆனாலும் கூட பாருங்க, அங்க போத்திபாரின் மனைவி இவனை இச்சித்தான். இவன் பாவத்திற்கு விலகி ஓடின போது இவன் மேல் பொய்யான குற்றச்சாட்டு சிறைச்சாலைக்கு போறான். எத்தனை படிகளை அவன் தாண்டி வந்தான். ஆனா அவருடைய கிருபையை மட்டும் அவன் நம்பி இருந்தான். அவருடைய கிருபையை மட்டும் நம்பி இருந்தப்பனால எங்கு போனாலும் அவனுக்கு அந்த கிருபை கிடைத்தது. சிறைச்சாலை காவலாளி கிட்ட அவருடைய கிருபை அவனுக்கு கிடைத்தது. கர்த்தர் அவனோட இருந்தார். அவன் கடைசியிலே எப்படி ஆண்டவர் அந்த ராஜாவின் கண்களில் கிருபை கிடைத்து அவர் சொப்பனத்தின் மூலமாக அந்த சொப்பனத்தை இவன் விளக்கினதன் மூலமாக ராஜாவுக்கு நிகராக உயர்த்தப்பட்டா பாருங்க. அதனால அவன் ஜீவனை பொருட்படுத்தவே இல்லை. நீங்க என்ன வேணாலும் செஞ்சீங்க, அவருடைய கிருபை எனக்கு இருக்குது, அவர் வாக்கு
வாக்குத்தத்தம் பண்ணினவர், எனக்கு சொப்பனத்தின் மூலம் காரியங்களை சொன்னவர், கண்டிப்பா நிறைவேற்றுவா. நீங்க என்னை மரணக்குழியில் போட்டாலும் அவருடைய கிருபை என்னை தாங்கினது விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக, ஆபிரகாமுக்கு எப்படி நீதியாக எண்ணப்பட்டதோ அது போல இவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு அவருடைய கிருபையினாலே எந்த மட்டுக்கும் உயர்த்தப்பட வேண்டுமோ, ராஜாவுக்கு நிகராக ஆசனம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவன் உயர்த்தப்படுகிறவனாய் காணப்படுறான். அது மட்டும் இல்ல, எஸ்தர் 5:8 வாசிங்களேன். ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமாய் இருக்கிறது. பாருங்க, அதுக்கு முன்னால 4:16 தன்னுடைய ஜீவனை அவ பணயமா வைக்கிறா. ஏன்னா பயங்கர ராஜாவின் கண்ணுல தயவு கிடைக்கலன்னா அவ்வளவுதான், அவளை உயிர் போயிரும். அதனால தன்னுடைய யூத ஜனங்களின் அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாக அவ என்ன செய்யறானா, சரி நானும் என் தாதிமாரும் உபவாசம் இருந்து 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறேன், சட்டத்தை மீறி, சட்டம் ராஜாவின் உத்தரவு இல்லாம உள்ள போக முடியாது மனைவியா இருந்தாலும், சட்டத்தை மீறி நான் ராஜாவினிடத்துல பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்றா. அதே மாதிரி அவ சட்டத்தை மீறி தன் ஜீவனை பொருட்படுத்தாதபடி அவருடைய கிருபைக்காக, ராஜாவின் கிருபைக்காக, கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் போகின்றாள். அததான் 5:8 சொல்லப்படுது. ராஜாவின் கண்களிலே அவளுக்கு கிருபை கிடைத்தது. அவ சொல்றா, ராஜாட்டந்து எனக்கு கிருபை கிடைத்ததானா நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பாருங்க, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலை கட்டளையிடணும் அப்படின்னு சொல்றார். அதே தான் பாருங்க 7:3 அதே மாதிரி 2வதுல சொல்றார். 2வது முறையாக ராஜாத்தியாகி எஸ்தர் பிரதியுத்தரமாக அவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும், ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு. அவர் கண்களிலே தயவு கிடைத்தது. அதனால தான் அவர் சொல்றா, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதா. பாத்தீங்களா, அவ ஜீவனை பார்க்கிலும் கர்த்தருடைய கிருபையை அவள் அதிகமாய் வாஞ்சித்தபடினாலே ராஜாவின் கண்களிலே அவளுக்கு கிருபை கிடைத்தது. 8:5 அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதே மாதிரி 3வது முறையாக ஆமானை விருந்து கழித்து காரியங்கள்லாம் செய்யணும்ட்டு அவ என்ன செய்யறா, 8:5 அதே மாதிரி ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க வாஸ்து பாருங்க. அப்புறம் அப்ப அது கிருபை கிடைச்சிச்சா, கிருபை கிடைச்சிச்சு. 8:15 காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, 8:15 அதுல பார்க்கும்போது பின்னால அந்த வாசல்ல காவல் காத்துக்கிட்டு இருந்த மொர்தெகாய் பாருங்க, இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலே புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பாருங்க 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பாருங்க, இந்த இடத்துல அவன் சொல்றாரு, என்னுடைய சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் ஆண்டவரிடத்துல ஜெபிச்சேன், அவர் என்ன சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அது என்ன முள்ளுன்னு சொல்லும் போது நிறைய பேரு அது அவனுக்கு வியாதி, அந்த வியாதி இந்த வியாதின்லாம் சொல்றாங்க. ஆனா அதுல போடப்பட்டிருக்குது, என்ன போடப்பட்டிருக்குன்னா, நான் என்னன்னா, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அவருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல போல வேற யாருக்கும் கர்த்தர் தமது ரகசியத்தை அதிகமா வெளிப்படுத்தல. அதனால அந்த ரகசியெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துறாருன்னு நான் என்னை மேன்மை பாராட்டி விடாதபடி, அவன் தன்னை மேன்மை பாராட்ட கூடாது என்பதற்காய் ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார். இந்த வேதனைய பாருங்க. அப்ப அதை பார்க்கும் போதெல்லாம், அந்த முள்ளை பார்க்கும் போதெல்லாம், ஐயோ நான் என்னை உயர்த்தக்கூடாது, இது கர்த்தருடைய கிருபைதான் எனக்கு இந்த ரகசியங்கள்லாம் வெளிப்படுத்திருக்கான்னு சொல்லி அவன் உணர்ந்து கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த முள்ளை நான் எடுக்க மாட்டேப்பா, இல்ல நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீ மேன்மை பாராட்டி விழுந்து போவாய், அதனால அந்த முள் இருக்கட்டும், என் கிருபை உனக்கு
போதுமானதா இருக்கும்னு சொல்லி அவர் சொல்றத பாக்குறோம் பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் சில வேளையில இப்படி அனுபவிப்பா. நம்ம பெருமை பாராட்டிட கூட கர்த்தர் எல்லாவற்றையும் சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றார்? அது ஒரு சுகவீனம் கிடையாது. 12:7 திட்டவட்டமாய் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் அப்ப அவனை உயர்த்தாதபடிக்குதான் அந்த முள் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வியாதி கிடையாது. அவர் எவ்வளவு அருமையாக சுகத்தோடும் பலத்தோடும் வல்லமையோடும் தைரியத்தோடும் ஊழியம் செய்தார் பாருங்க. அப்ப ரகசியங்கள்லாம் வெளிப்படுத்துறாரு. தேவ ரகசியங்களை நிறைய வெளிப்படுத்துறாரு. அதனால்தான் அத்தனை நிருபங்கள் அவர் எழுத முடிஞ்சிச்சு. எல்லா சூழ்நிலைகளும் அவர் எழுத முடிச்சு. பிரியமானவர்களே, அது நிமித்தம் அவன் மேன்மை பாராட்டக்கூடாது என்பதற்காய் தான் அதை அவர் சொல்றாரு. என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் சொல்றார். அருமையான வேளையிலே ஜீவனை பார்க்கலாம், அவருடைய ஜீவனை பார்க்கணும். அவருடைய கிருபை நல்லதாயிருக்கு. அந்த கிருபை அவனுக்கு போதுமானதா இருந்த பண்ணால தன்னுடைய எந்த காரியங்களும் அவர் பொருட்படுத்தவே கிடையாது. அதையெல்லாம் லாபமாக நினைக்கிறாரு. அதையெல்லாம் சந்தோஷமாக மேன்மையாக அவர் நினைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த அருமையான வேளையிலே ஒரு பாடல் கூட நம்ம பாடலாம் கிருபையை குறிச்சி. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ரெண்டாவது பாருங்க எது நல்லதுன்னு சொல்லி சங்கீதம் 147:1 வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. பாருங்க, கர்த்தரை துதிக்கிறது தான், தேவனை கீர்த்தனம் பண்றதுதான் நல்லதான். எப்பவுமே நம்ம ஆண்டவரை துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணி அவரை புகழ்ந்து போற்றி பாடும்போது அதுதான் நல்லது, அதுதான் ஏற்றதுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி சங்கீதக்காரனாகி தாவீது 147 சங்கீதத்துல சொல்றார். அப்படி துதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, எருசலேமை விழுந்து போன எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், நொறுங்குண்டவர்களை என்ன செய்யறாரு, காயம் கட்டுகிறார், அப்படிலாம் போடப்பட்டிருக்கு. அவருடைய நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை. அப்படின்னா அவருடைய மனநிலையை அவர் ரொம்ப இருதயம் நொறுங்கி அவங்க இருந்தாங்கன்னா அவங்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை எல்லாம் கட்டுகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த சங்கீதம் 147:7 வாசிங்களேன். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்றார், கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், கீர்த்தனங்கள் சுரமண்டலத்தினால கீர்த்தனம் பண்ணுங்கள் சொல்றார். 9 வாசிங்க. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அப்படிலாம் செய்யும் போது அவர் மிருக ஜீவன்களுக்கு கூட என்ன பண்றாரு, ஆகாரம் கொடுக்கிறவரா இருக்கிறார். 12 வசனம் பாருங்க. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. பாருங்க, அப்படிலாம் செய்யும் போது என்ன செய்யறாராம், 13 வசனம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமினால் உன்னை திருப்தியாக்கிறார் சொல்லி 13-14 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. துதித்தல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்பெல்லாம் துதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சங்கீதம் 34:1 என்ன நல்லது அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குது, படிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமா, கர்த்தரை எப்பொழுதும் எந்த காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிக்க வேண்டும், அதுதான் ரொம்ப நல்லது. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
பார்த்தீங்கன்னா நடு ராத்திரில, அதுவும் எந்த சூழ்நிலை, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் துதி எப்போதும் வாயில இருக்கணும்ன்றார். இந்த பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்கன்னா, பயங்கரமான ஒரு பிரச்சனை, ஆண்டவரை பற்றி அறிவிக்கும் போது அங்கு குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண்ணுக்கு விடுதலை கிடைக்கின்றது. அதனால அவளை வைத்து ஆதாயம் பண்ணி கொண்டவனுக்கு ரொம்ப கோவம் உண்டாகுது. அவன் போய் அங்கேயும் இங்கேயும் சொல்லி இவர்களை பிடித்து இவர்கள் வந்து தவறான காரியங்கள்லாம் பரப்புறாங்கன்னு சொல்லி இன்னைக்கும் அப்படி நடக்குது இல்லையா? தவறாக அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை தவறான முறையில் அவங்க அடித்து நொறுக்கி சிறைச்சாலை வரைக்கும் கொண்டு போறாங்க இல்லையா? அது போல அன்றைக்கும் நடக்குது. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க இழுத்து தரையோடு இழுத்து கொண்டு வந்து சட்டையெல்லாம் கிழிந்து காயப்படுத்தி அவர்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த சூழ்நிலையிலே பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, நடு ராத்திரில நல்லா அந்த களைப்புல, அடிச்ச களைப்புல வேதனையோடு கூட தூங்கி இருக்கலாம். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, பரவாயில்லப்பான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பண்ண எப்படிங்க இப்படி முடியும்? ஆனா பவுலும் சீலாவும் இப்படி செய்தாங்க. காவலில் அவங்களோட கூட காவல்ல வைக்கப்பட்டவங்க, கைதியா இருந்தவங்கலாம் அதை கேட்டுக்கொண்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன அடிச்சு நொறுக்கி சட்டையெல்லாம் கிழிச்சு கொண்டு வந்து தொழுமரத்துல மாட்டி வச்சிருக்காங்க அசையாம இருக்கணும்னு. ஆனா இவங்க இப்படி செய்யறாங்களே, பாட்டு பாடுறாங்கன்னு ஒரே ஆச்சரியமா அவங்கள பாக்குறாங்க. நடுராத்திரில அவங்களும் யாருமே திட்டல, ஏயா பேசாம படுங்க, நாங்கெல்லாம் தூங்க வேண்டாமா அப்படின்லாம் சொல்லல. அவங்க கேட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அஸ்திபாரங்கள் அசையுங்க. துதிக்கும் போது முதல்ல நம்ம பார்த்தோம், எருசலேமை வந்து அவர் வந்து என்ன செய்யறாரு, கட்டுகிறார் பார்த்தோம். துரத்துண்ட இஸ்ரவேலை அவர் கூட்டி சேர்க்கிறான்னு பார்த்தோம் இல்ல. நொறுங்குண்ட இதயத்தை வந்து அவர் ஆற்றுகிறார், அது மாதிரி காயம் கட்டுகிறார். இந்த இடத்துல சிறைச்சாலை அஸ்திபாரமே அசையுதுங்க. உடனே கதவுகள்லாம் திறவுண்டது, கட்டுகள் எல்லாம் கழன்று விழுந்தது, சங்கிலிகள்லாம் அறுப்புண்டு போச்சு. அப்படியே விடுதலையோ கூட அவங்க நிக்கிறாங்க. சிறைச்சாலை காவலாளி என்ன சத்தம்னு சொல்லிட்டு விளக்க கொளுத்திட்டு வந்து பாக்குறாங்க. எல்லா கதவுகளும் திறந்தது. ஒரு கைதி கூட வெளியே ஓடலங்க. தப்புச்சேன் பிடிச்சேன்னு அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கலாம், ஓடி இருக்கலாங்க. அவங்களையும் ஏதோ ஒரு கட்டுக்குள்ள அந்த ஆண்டவருடைய துதி அவர்களை மாற்றி விட்டது. பிரியமானவர்களே, இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில பாடுறாங்களே, எல்லாம் விலகிருச்சே, நம்ம ஓடக்கூடாது, இதுல ஏதோ ஒரு அற்புதம் நடக்குதுன்னு அந்த சிறைச்சாலை காவலாளியோ அதிகாரியோடு கூட இவர்களும் சேர்ந்த அந்த ராத்திரியிலே, அந்த நடு ராத்திரியிலே ஞானஸ்தானம் பெற்றிருப்பான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, அவன் கேட்கிறான், ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்படிதான் நடக்குது. அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். பாருங்க, அந்த ஒரு பெரிய கிருபை. அப்போ துதித்தலும் கர்த்தரை வந்து பாடுவதும் போற்றுவதும் ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா யோசுவா 1:2 வாசிங்களேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். பாருங்க, எரிகோ பெரிய மதில் சுவருங்க. அது அடி உயரம் எல்லாமே போடப்பட்டிருக்குது. நான் அதெல்லாம் சொல்றேன்னா நிறைய நேரம் ஆகும். அவ்வளவு உறுதியான ஒரு சுவரு, சுவற்றினால சூழப்பட்டிருக்கு அந்த எரிகோ நகரம். ஆனா அதுல உள்ள இருக்கிறவங்களும் வெளியே வர முடியாது, வெளியிலையும் உள்ள போக முடியாது. அப்படி ஒரு அடைப்பு தடைகள் இருக்கு. ஆனா கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இந்த எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்தவரையும் உன் கையில கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இதனுடைய வழிமுறைகள்லாம் சொல்றாங்க. நீங்க 7 முறை சுற்றி வர வேண்டும். 7 நாள், 7வது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும் ஒரே நாள்லயே. அப்படி இருக்கும்போது அலங்கம் இடிந்து விடுன்றாங்க. அதே மாதிரி இவங்க செய்யறாங்க. பாருங்க 20ஆம் வசனம் பாருங்களேன். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். பாத்தீங்களா, இது என்ன அப்படின்னு சொல்லும்போது வேத வல்லுநர்களும் பொறியியலாளர்களும் ஆய்வாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆண்டவர் செய்யறது எவ்வளவு நல்லதுங்க. அந்த எரிகோ பட்டணம் விழணும்னா இப்படி தானங்க விழணும். ஆனா எல்லாம் வெளிப்புறமா விழுந்ததா. உள்ள விழுந்திருந்தா இவங்க ஏறி போறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. உள்ள கலாமலான்னு விழுந்திருக்கும் இல்லையா. ஆனா வெளியில விழுந்தனால இவங்களுக்கு அது படிக்கட்டுகளாக அமைந்ததா.
ஏறி போவதற்கு ஏதுவாக அப்படியே அழகா வெளிப்பக்கமாக விழுந்ததாம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா. இவங்க உடனே ஏறி போய் பாருங்க, அந்த ஜனங்கள் அவரவர்கள் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி, பார்த்தீங்களா, ஏரி பட்டணத்தை இப்படிதான் உள்ளுக்குள்ள விழுந்துன்னா இவங்க ஏறி இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணுங்க, கல்லும் மல்லுமா இருக்க. இது இப்படி விழுந்ததுனால அது ஒரு படிக்கட்டு போல கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி வேத வல்லுநர்களும் பொறியாளர்களும் இன்ஜினியர்ஸ் அப்படி அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நான் படித்தேன். இந்த அருமையான வேளையிலே கர்த்தருக்கு துதியை ஏறெடுக்கும் போது எத்தனை அடைப்புகள் இருந்தாலும் உள்ளேயும் போகாம வெளியும் வர முடியாத அவ்வளோ பெரிய கோட்டையா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதை விலக்கி போட வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல விடுதலை பெற வேண்டுமா. எல்லா கட்டுகள், எல்லா பிரச்சனைகள், பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய கட்டுகள் விடுதலை ஆகணும்னா அந்த கட்டெல்லாம் எழுதி வச்சுங்க. எனக்கு இப்படிப்பட்ட கட்டு இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி, அடைப்பு இருக்குது, ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்ன எல்லாவற்றையும் எழுதி வைத்து கைகளை வைத்து ஒரு 4 பாட்டு பாடுங்க. கர்த்தரித்து முடியாதுதான், ஆனா நீங்க பாடி பாருங்க. உள்ளத்தின் ஆழ்ந்து அப்படியே ஒரு விளக்க வரங்க. விடியற் காலையில ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். இவங்க செஞ்சாங்கங்க, அதே போல நடந்தது பிரியமானவர்களே. எனவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பாடலை கூட பாடலாமா? துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை, அதிசயமானவனை, அதிலும் மேலானவனை. துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. 3வது பாருங்க, எது நல்லது? நீதிமொழிகள் 15:23 பின்பகுதி வாசிங்க. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. பாருங்க, மனுஷனுக்கு தன் வாய்மொழினாலே மகிழ்ச்சி உண்டாகுமா, ஆனா ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவரு ஏற்ற நேரத்துல ஏற்ற சமயத்துல ஒரு வார்த்தை சொன்னா அது ரொம்ப நல்லதா இருக்குமாங்க. எப்படி பாருங்க, எப்படி நல்லது அப்படின் போது நீ அதே நீதிமொழிகள் 25:11 பாருங்களேன். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப நல்லதான். எப்படி நல்லதான்? ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டுல வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமா. அது எவ்வளவு அது உயர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்காக அது சொல்லப்படுது. அது உயர்ந்தது அப்படின்னு சொல்லி, அது உயர்ந்ததான ஒரு வார்த்தை. கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி அப்படின்னு சொல்லி அதுலயும் அர்த்ததும் அது மாதிரி போடப்பட்டிருக்கு. அதை நீங்க அப்புறமா வாசித்து பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு ஏற்ற சமயத்துல சொன்ன வார்த்தை அவ்வளவு நல்லது. அதே மாதிரி நம்மளும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அது மிகவும் நல்லதாயிருக்கு. வீண் வார்த்தைகள் இல்லாதபடி அவருடைய வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் போது அது வெள்ளி தட்டுல வைத்த பொற்பழங்களுக்கு சமம் போட்டிருக்கு. தேவையற்ற வார்த்தைகளை பேசி சண்டை சச்சரவுகள் வந்து விடாதபடி, பலவிதமான கலகங்களை உண்டு பண்ணுகிற வார்த்தை வராதபடி ஏற்ற சமயத்தில் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை எவ்வளவு நல்லதுன்னு பாருங்க. ஏசாயா 60:22 வாசிங்க. ஏசாயா 60:22. சின்னவன் 1000-உம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பாருங்க, ஏற்ற நேரத்துல இந்த வார்த்தை சொல்லி ஏற்ற காலத்துல நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொல்றா. என்னத்த நடத்துவாரு? சின்னவனை 1000ங்களுக்கு ஆசீர்வாதமா வைப்பாராம். 60:22 அவ்வளவு அருமையா சொல்றா. இதோ சின்னவன் 1000-உம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். சங்கீதம் 119:38 வாசிங்க. உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை
உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். பாத்தீங்களா, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, நீர் எனக்கு நீ சொன்ன வார்த்தைய எனக்கு உறுதிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. அப்போ பாருங்க, 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிறது. என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சமான வசனங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஓடி ஓடி போய் நான் உயர்த்தப்படும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட, நான் எதுக்கு பாத்திரன் அல்ல, நான் இதற்கான பாத்திரன் அல்ல ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை உயர்த்தி வச்சிருக்கீங்கன்னு கண்ணீரோடு கூட நான் ஜெபித்தது உண்டு. எத்தனையோ சமயங்களை நான் ஜோசப் கண் மருத்துவமனையில வேலை பார்த்த போது எதிர்பாராதமான உயர்வுகளை எனக்கு அவங்க கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியப்படும், யார்கிட்டையும் போய் எனக்கு உயர்த்தி கொடுங்க அப்படிலாம் நான் கேட்டதே கிடையாது. ஆனா ஆண்டவர் பார்த்து அந்த உயர்வுகளை அவர்கள் கண்களே தயவுடைக்க பண்ணி என்னுடைய வேலையை பார்த்து என்னுடைய உழைப்பை பார்த்து அவர்களாக என்னை உயர்த்தும் போது அந்த ஜோசப் கண் மருத்துவமனையில ஒரு சாப்பல் இருக்குது. அங்க போய் எத்தனையோ நாட்கள், ஆண்டவரே நான் இதற்கான பாத்திரம் நல்ல ஆண்டவரே, என்ன நீங்க உயர்த்தி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நான் கண்ணீரோடு செபித்தது உண்டு. அவர் ஏற்ற சமயத்திலே எல்லா காரியங்களையும் அவர் செய்து தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, 1 சாமுவேல் 13:14 வாசிங்களேன். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சவுல பார்த்து தீர்க்கதரிசியை அனுப்புறார். சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய கட்டளைப்படி நடக்கல, அதில் தள்ளிட்ட, நீ சரியா இல்ல, அதனால ராஜ்யபாரம் நிற்காது. அதுக்கு பலாக தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை கர்த்தர், ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்ட வார்த்தை சொல்லிட்டார். ஏற்ற சமயத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, நிறைவேறியது. பாருங்க, 16ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நான் சவுல தள்ளினதுனால ராஜாவாய் இராதபடி புறக்கணித்தனால நீ எந்த மட்டுக்கும் துக்கித்துக் கொண்டிருப்பா, எழுந்திரு, ஈசாயின் வீட்டுக்கு உன்னை அனுப்புவேன், அவருடைய குமாரில் ஒருவனை எனக்காக நீ அபிஷேகம் பண்ணு, நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க போறாரு. நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டா என்னை கொன்று போடுவானே, இல்ல நீ போ, நான் சொல்றதெல்லாம் நீ செய்ய, அதே மாதிரி நடக்கும்னு சொன்னா அதே மாதிரி போறாரு. அந்த பலி விருந்துக்கு எல்லாரையும் அழைக்கிறாரு. அப்ப நீங்க அது மாதிரி வந்த உடனே ஈசாய் வராரு, எல்லா பிள்ளைகளையும் பாக்குறாரு. எல்லா பிள்ளைகளும் ஒருத்தரா வர்றாங்க. மூத்தவன் வரான், 2வது வரான், 3வது வரான், எல்லாம் 7 பிள்ளைகளும் வந்துடுறாங்க. இவனல்லன்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. என்ன ஆண்டவரே, இந்த வீட்டுக்கு வந்த 7 பிள்ளைகள், இவ்வளவு பிள்ளைகள் இல்ல, நீ கேடு, பிள்ளைகள் இவ்வளவுதானா, இல்ல ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அலட்சியமா சொல்றாரு. அவன் அலட்சியப்படுத்தப்படுறான், அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவரா இருக்கிறான். அவனை மட்டும் ஆடு மேய்க்கிறதுக்கு காட்டுல போய் வேர்வை சிந்த அவன் வெயிலிலே போய் பாடுபட்டு அவன் ஆடுகளை மேய்க்கிறான். இவங்கெல்லாம் வீட்டுல இருக்காங்க, நல்ல உத்தியோகத்துல இருக்காங்க, அரசாங்க வேலையில இருக்கிறாங்க. ஆனா அவன் மட்டும் புறக்கணிக்கப்பட்டான். ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனை நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவேன். ஒரு நல்ல வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நிறைவேறுது. இல்ல அவனை கூட்டிட்டு வாங்க, அப்பதான் நான் இந்த விருந்துல நான் பங்கு பெற முடியும்னு சொன்னேன். அவனை கூட்டு வராங்க. அவன் சிவந்த மேனி அழகா இருக்கிறான். ஆனா இருந்த வண்ணமாய் ஒரு சின்ன துண்டு கட்டிருப்பான், இடுப்புல மேல் சட்டை இருந்துச்சான்னு தெரியாது. ஒரு தலையில ஒரு துண்டு கட்டியிருப்பான், தலைப்பாக மாதிரி ஒரு துண்டு கட்டிருப்பான். நம்ம பார்த்துருக்கோம்ல, ஆடு மேய்க்கிற பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க, நம்ம ட்ரெயின்ல போகும்போது பார்த்துருக்கோம், நம்ம கிராம பகுதியில போகும்போதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டு வெல் ட்ரெஸ்டா இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி அவன் வேர்வை கொட்ட நிக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றா, இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க, இவன் தானாக்கும் இவனை இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுன்னு அவனை சொல்றார். உடனே சாமுவேல் தைல கொம்பை எடுத்து, சவுல கூட தைல குப்பியில, அது சின்னது பாட்டில், இது தைல கொம்பு நல்லா இப்படி இருக்கும் பெருசா, அந்த கொம்பு நிறைய தைலத்தை கொண்டு வந்து அவனை எல்லா சகோதரர்கள் மத்தியிலும் அவனை அபிஷேகம் பண்ணி வைத்தார். பாத்தீங்களா? அப்ப ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நாளும் ஏற்ற நேரத்துல உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்தான் தாவீது. அதே போல ஆண்டவர் அவரை உயர்த்துறார் பாருங்க. உயர்த்து மட்டும் இல்ல, தாவீதுக்கு வந்த எல்லா தீமைக்கும் அவரை விலக்கி மீட்டு பாதுகாத்துக்கொள்ள. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம். 2 சாமுவேல் 3:1 பாருங்க. 2 சாமுவேல் 3
1 அதுல அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஆமென். எப்படிங்களா? தாவீதின் குடும்பத்தார் வர வர பலத்தார்கள், சவுலின் குடும்பத்தார் வர வர கீழாகி போய் போன. கர்த்தருக்கு பயப்படும் போது ஏற்ற காலத்தில் அவர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, இதை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. இது வெள்ளித்தட்டில் பொன்பழம் வைத்தது போன்ற ஒரு உயர்ந்த வார்த்தையா இருக்குன்னு சொல்லி அவருடைய ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். ஏற்ற நேரம் எனக்கு சொன்ன வார்த்தை நல்லது, ஏற்ற நேரம் எனக்கு சொன்ன வார்த்தை நல்லது. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட வார்த்தை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட வார்த்தை. வார்த்தையே உம் வார்த்தையே எத்தனை நல்லது, வார்த்தையே உம் வார்த்தையே எத்தனை நல்லது. தாழ்மையோடு வாழ்ந்து தூக்கி என்னை உயர்த்தி ராஜனாக மாற்றி உயர்த்தி வைத்த வார்த்தை, ராஜனாக மாற்றி உயர்த்தி வைத்த வார்த்தை, ராஜனாக மாற்றி உயர்த்தி வைத்த வார்த்தை. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா தகப்பனே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே தகப்பனே, அதற்கு எங்க தாவீதை போல என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, துதிக்கிற ராஜாவே, மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனை பார்க்கணும், இந்த கிருபை நல்லது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. உம்மை துதிப்பது கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவது ஆண்டவரே எத்தனை நல்லது என்று பார்த்தோம். எத்தனை விடுதலையான வார்த்தைகளை நீங்க சொன்னீங்க. ஆவியானவர் பேசுங்க, கேட்கின்ற ஒவ்வொருக்கும் இது பிரயோஜனமாயிருக்க என் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் ஒன்றாகிலும் சத்துரு தூக்கி கொண்டு போகாதபடி இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதை கர்த்தாவை நிறைவேற்றி ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.